ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக வளைகாப்புக்காக ரோஸ் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ரெட் கலர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிப்ஸி இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணி பூ கட்டுற மெத்தடில் கட்டி எடுத்துக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலன்னா சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. ஜிப்ஸி வந்து குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பஞ்ச் வந்துட்டு நம்ம நூலில் கட்டி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த நூலுக்குள்ளே இந்த மாதிரி நூலுக்குள்ளே சேர்த்து நூலோட சேர்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். நூலோட இப்படி சேர்த்து அப்படியே கோர்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டுக்கு 4 பஞ்சு 5 பஞ்சு வரும். கொஞ்சம் பெருசாக செஞ்சோம்னா 4 பஞ்சு வரும். நான் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணாமல், இதே கொஞ்சம் குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணாமல் 5 பஞ்சு வரும். இந்த மாதிரி ரவுண்டாக கேப் இல்லாமல் கோர்த்து எடுத்துக்கிட்டு ரோஸை வந்துட்டு காம்பு கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்டராக கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக கோர்க்க வேண்டாம். லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு அரை ஜான் அளவுக்கு நூல் விட்டுருங்க. கம்பல்சரி நூல் விட்டுருணும் முடிச்சு போடுறதுக்காக. அடுத்து அதே மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கோர்த்துனோம், ஒரு ரவுண்டுக்கு 4 பஞ்சு கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரவுண்டுக்கு 4 பஞ்சு கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் 4 பஞ்சு கோர்த்தாச்சு. ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். முன்னாடி கோர்த்து இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டுட்டு அழுத்த வேண்டாம். கேப் இல்லாத அளவுக்கு மோதிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கேப் இல்லாத அளவுக்கு மோதிட்டு இருக்கிற மாதிரி நகர்த்திக்கங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்தம்னா ரோஸ் ரொம்ப விரிஞ்சு போயிடும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாலை கொஞ்சம் நார்மலாக ரெடி பண்ணுறதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான். கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கழுத்து சைடு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மாலையை இந்த மாதிரி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், மாலையோட 2 சைடும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மாலைக்கு குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். இது வந்து மாலையோட கழுத்து சைடுக்கு 2 லேயர் மணி வர மாதிரி கோர்த்து எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி கோர்த்து எடுத்துக்காங்க. 2 செட்டு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து மாலையோட குஞ்சத்துக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக கம்மி நீளத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மணி குட்டி பால்ஸ் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அந்த ஒயிட் கலர் மணி வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் கோர்த்து நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து ஜிப்ஸி இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு ஒரு 3 பஞ்சு மட்டும் கோர்த்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப மாலையில் கோர்த்த மாதிரி ரொம்ப பெருசாக கோர்க்க வேண்டாம். கிட்ட வச்சு 3 பஞ்சு மட்டும் கோர்த்துக்கோங்க. அடுத்து ரோஸை வந்து நம்ம மாலையில் கோர்த்த மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஃபுல் ரோஸ் எடுத்து கீழே பார்த்த மாதிரி கோர்க்கறதுனால கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ரெடி பண்ணுறேன் இல்லைங்களா, பெட்டல்ஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்து நல்லா பெரிய பெரிய பெட்டல்ஸாக எடுத்து இந்த மாதிரி சாதாரணமாக மடித்து கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஒரு 3 லேயர் வர மாதிரி கோர்த்துக்கிட்டோமா கரெக்டாக இருக்கும். கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். நம்ம பால் வச்சு முடிச்சு போட்டுருக்கிறதுனால அந்த இடத்துல அவ்வளோதான் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அடுத்து பெரிய பால் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். இதே நீங்கள் ரோஸ் கோர்க்குறீங்க, ரோஸை வந்து கீழே பார்த்த மாதிரி கோர்க்குறீங்கன்னா குப்பி மாதிரி இருக்கும். அதுவும் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். அதை வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் மணியே ஒரு 9 மணி 11 மணி இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். லென்த்துக்கு தகுந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கழுத்துக்கு வந்து ஒயிட் கலர் மணி போட்டதுனால குஞ்சத்துக்கும் ஒயிட் கலர் மணியே போட்டுக்கலாம். இதே கழுத்துக்கு கோல்டு கலர் போட்டிருந்தோம்னா இங்கேயும் நம்ம குஞ்சத்துக்கும் கோல்டு கலரே போடுற மாதிரி இருக்கும். ஒயிட் கலரு 2 சைடுமே சேமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்துக்கும் குஞ்சத்துக்கும் 3 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 பீஸும் ரெடி பண்ணிக்கலாம், 5 பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இதை வந்து சாதாரணமாக ஒரு சைடு 2 ஒரு சைடு 1 பீஸும் வச்சு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம் பாருங்கள். முடிச்சு போட்டு அப்படியே நம்ம மாலையில் கட்டுறதுனாலும் கட்டலாம். அப்படி இல்லைனா ஜிப்ஸி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பஞ்சாக கொஞ்சம் லென்த்தாக வச்சு மாலை கட்டுற மெத்தடில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஒரு 2 லேயர் இந்த மாதிரி மாலை கட்டுற மெத்தடில் சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக. இந்த இடத்துல வந்து இது ஆப்ஷனல் தான். அப்படி பூ கட்டுற மெத்தடில் மாலை கட்டும் மெத்தடில் கட்ட தெரியலன்னா சாதாரணமாக நூலில் கோர்த்து கூட இந்த இடத்துல முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 லேயர் கோர்த்துட்டு நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம கட்டினது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பஞ்சாக வச்சு கொஞ்சம் நீளமாக விட்டு கட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பஞ்சு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ மாலையை வந்து முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள். எப்போவுமே நம்ம மாலையை முடிச்சு போடும்போது இந்த மாதிரி லைட்டாக ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கேப் இருக்காது. நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். அதே நூல்லையே நம்ம மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதே நூல்லையே இந்த மாதிரி மாலையோட குஞ்சத்தையும் நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு 4 முடிச்சு 5 முடிச்சு கூட போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக ஜாயின் பண்ணிக்காங்க, கலண்டு வராத அளவுக்கு. முடிச்சு போடும்போது பூவையும் போட்டுக்கிட்டு நம்ம அருந்து போகாத அளவுக்கு நல்ல கேப்பு பார்த்து நல்லா இறுக்கமாக 4 முடிச்சு 5 முடிச்சு கூட போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக மாலை ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது மாலையோட கழுத்து சைடு நம்ம 2 லேயர் ஒயிட் கலர் மணி கோர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த இடத்துல பாருங்கள் நல்லா இறுக்கமாக கேப் இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டி நல்லா 4 முடிச்சு 5 முடிச்சு போட்டுக்கோங்க. கழுத்து சைடுங்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக முடிச்சு போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி முடிச்சு போட்டுக்கலாம். 4 முடிச்சு 5 முடிச்சு போட்டுக்கோங்க 2 சைடுமே. பூவை கசக்காத அளவுக்கு ஜிப்ஸி இந்த இடத்துல கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா, ஜிப்ஸி வந்துட்டு முன்னாடி கோர்த்ததோட நிறுத்திக்கிட்டு ரோஸ் கோர்த்தோம்னா அந்த முடிச்செல்லாம் ரோஸ் வெடிச்சிருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஜிப்ஸி கோர்த்துட்டு கூட போட்டுக்கலாம். 2 லேயர் கோர்த்தாச்சு. இதே மணி வந்து நல்லா குண்டு குண்டாக பெரிய பெரிய மணியாக இருக்குது, அது வந்து சைஸ் பார்த்து வாங்குறோம்ல, பெரிய மணியாக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து 1 லேயர் கோர்த்துக்கிட்டோமாவே போதும். இது வந்து நார்மல் சைஸ் மணி தான், அதனால் 2 லேயர் கோர்த்து எடுத்தாச்சு. மாலை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜடமட்டையும் கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு ரெட் கலரில் கார்னிஷன் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம மாலை ரெடி பண்ணும்போதுமே ரோஸ் சின்னது பெருசாக போடாமல் ஒரே அளவாக போட்டோம்னா மாலை இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.